நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று எடுத்துட்டு வர போறாங்க. அதற்கான பில்லை பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்ன தமிழகத்துல சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு பில்லை குரல் வாக்கெடுப்பு மூலமா நிறைவேற்றினாங்க. இந்த பில் என்ன சொல்லுது, இதுல என்ன அமெண்ட்மெண்ட், இந்த ஒரு லேபர் லா, இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது அப்படின்னா தொழிலாளர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேக்டரிஸ் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 65A இதை பாத்தீங்கன்னா ஒரு புது ப்ரொவிஷன் உள்ள கொண்டு வராங்க. அந்த 65A இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விலக்கு அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் விலக்கு அளிச்சிடறாங்க. அந்த சில ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலாளர் எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், அதாவது 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு வாரத்துக்கு வேலை செய்யக்கூடாது, இத்தனை நாள் லீவ் இருக்கணும். இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மொத்தமா சொல்லியிருப்பாங்க. தொழிலாளர் எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்யணும், அதாவது ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது, 5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யக்கூடாது, 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அரை மணி நேரம் ரெஸ்ட். 200 வருஷமா போராடி தான் பாத்தீங்கன்னா இந்த 8 மணி நேரம்ன்ற ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஊர்லயும் நடைமுறையில இருந்தது. இப்போ நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வேலை நேரத்தை குறைக்கலாம், மிஷினை பயன்படுத்திட்டு எப்படி மனிதர்களை ஒரு கொஞ்சம் வேலையை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு 12 மணி நேரம் ஒரு நபர் வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு இக்கட்டான சூழலா தான் இருக்கும். காரணம் என்னன்னா 12 மணி நேரம் அப்படின்னா காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை அப்படின்றது. இதுல அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க 4 நாள் வேலை செஞ்சீங்க, அதாவது 48 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சீங்க, அந்த 5வது நாள்ன்றது இப்ப எடுத்துக்காட்டுக்கு திங்கள்ல இருந்து நீங்க வேலை வரைக்கும் வேலை செய்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இஷ்டம் தான் வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இது சட்டத்துல எந்த ஒரு இடத்துலயும் அவங்க ஒரு பாஸ் பண்ண பில்லுல சொல்லவே இல்லை. இதை நீங்க முக்கியமா பார்க்கணும். அது ஒரு பெண் காலைல 9 மணிக்கு வேலைக்கு நைட்டு 9 மணிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அது மட்டும் 12 மணி நேரம்ன்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த கம்பெனி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஒத்துக்குதோ அந்த இண்டஸ்ட்ரியில 12 மணி நேரம் வேலை வச்சிங்க, இது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த முதலாளியும் ஒத்துக்க மாட்டான் 12 மணி நேரம் ஒரு நபரை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால இதெல்லாம் ஒரு தெளிவில்லாத ஒரு பில்லா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பில்லு இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் நான் லெதர் ஷூ மேக்கிங், அப்புறம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர், அதாவது கம்பெனிஸ்லாம் இது பொருந்தும். அவங்க இஷ்டம் இருந்தது அப்படின்னா அவங்க 12 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பில்லு. ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரத்தை பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஒரு ஓய்வு, 8 மணி நேரம் பாத்தீங்கன்னா உறக்கம், இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. இது முன்னாடியே இருந்த மாதிரி எடுக்கலாமே தவிர இதை இப்ப புதுசா கொண்டு வரீங்க அப்படின்றதான் பாத்தீங்கன்னா மக்களோட கருத்தா இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 3 கார்பரேட் நிறுவனங்கள் தான் பாத்தீங்கன்னா இதை கேட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும். அதாவது ஒரு வேலையில பாத்தீங்கன்னா ஒரு வேலை நேரங்கள்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பில்லை கொண்டு வரேன்னு சொல்லி அரசாங்கம் தரப்புல சொல்லப்படுது. இதுல உங்க கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வேலையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.